ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் முடிவடைந்து இருக்கக்கூடிய நிலையில் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது. ஸோ ஆகஸ்ட் 10க்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே நிகழப்போகுது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ பார்க்கக்கூடியது கும்பம் ராசி. கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது இனி வரக்கூடிய 20 நாட்களும் இருக்க போகுது அப்படின்றத தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய திதிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் அமாவாசை, பௌர்ணமி இது 2 திதிகளுமே 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும். இந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய திதியாக இருந்தாலுமே கூட நிறைய கிரகங்களில் மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நேற்று அற்புதமான பௌர்ணமி திதியானது நடைபெற்றிருந்தது. ஸோ பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களை தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ கும்பராசி நேயர்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ராசி மண்டலத்தில் 11வதாக இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5வது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்குங்க. அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லபடியாக நடக்காமல் தடைப்பட்டு இருந்ததோ அதெல்லாம் இனி சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது தடைப்பட்டு இருக்கக்கூடிய திருமணங்கள் இனி எந்த விதமான தடையும் இல்லாமல் நடக்கும். அதே போல தான் குழந்தை பாக்கியமும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. தொழில், வியாபாரம் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா தடைகளோடு இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் 10க்கு அப்புறமா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வியாபாரங்கள்லாம் நல்ல செழிப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இது மாதிரி நிறைய அட்டகாசமான விஷயங்கள் குரு பகவானால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிகழ இருக்குது. அதே போல் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகம், அதாவது புதன் கிரகம் 6வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ உபஜய ஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் இப்போ சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்கள் ஓயவே மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை தேடி தரக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அதே கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் தாங்க கிடைக்கும். கவலைப்படாதீங்க. புத்தி கூர்மை அப்படின்றது நிறையவே இருக்கும். ஸோ புத்தி கூர்மையால் எல்லாத்தையுமே நீங்கள் சாதித்து காட்ட போகிறீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு டெக்னிக்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதே போல் பங்குச்சந்தை முதலீடுகள் செய்திருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் இப்போ நல்ல ஒரு லாபம் இருக்குங்க. ஸோ லாபங்கள் அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நண்பர்களுடைய உதவியும் கிடைக்கும். அதே ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் 5வது இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ நிறைய நன்மைகளை கொடுப்பாரு. குறிப்பாக கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் எல்லாருமே ஒன்று சேருவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். மேலும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா புதுசாக வாகனம் வாங்கிறதுக்கான யோக அமைப்புகள்லாம் இருக்குது. கூடவே ஒரு சிலருக்கு புதுசாக வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் கூட உருவாகும். ரொம்ப நாள் கனவாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை சாதிப்பீங்க. உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6வது இடத்துல தாங்க இருக்கிறாரு. 6வது இடத்துல சூரியன் எப்படி இருக்காருன்னா பலம் பெற்று இருக்கிறாரு. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அதுவும் குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அரசியல் மூலமாக நிறைய செல்வாக்குகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ சொல்லப்போனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ தான் புதுசாக நீங்கள் ரொம்ப பொலிவோடு காணப்படுவீங்க. ராசிக்குள்ளேயே உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறாரு. அதுவும் 7வது இடத்துல கேது பகவானும் இருக்கிறாங்க. ஸோ அப்பப்போ உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படின்றது ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கும். மனசில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை, எதையோ நினச்சிட்டு ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும். சொந்த பந்தங்கள் உதவிகள் நாடி உங்ககிட்ட வருவாங்க. ஸோ சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு கவலையும் இருக்கும். அதோடு அலைச்சல், வேலைப்பளு இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்லையும் அசௌகரியமான நிலைகள் எல்லாம் உருவாகும். ஸோ நிறைய வேலைகள் செய்வீங்க, நிறைய அலைவீங்க, மன உளைச்சல் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்தில் ஆட்டோமேட்டிக்காக பாதிப்புகளானது ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிகழ இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறைமுகமான எதிர்ப்புகள் உண்டாகும். உங்களை டைரெக்டாக யாருமே டீல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இன்டைரக்டாக டீல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மறைமுக எதிர்ப்புகள், எதிரிகள் இவங்க எல்லாருமே அதிக பேர் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா 7ரை சனியால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போது 7ரை சனியால் 2ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய சஞ்சாரமானது
தன விரயங்களையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளையும் தான் உருவாக்க போகிறாரு. ஏன்னா சனி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்கிறாரு. ஸோ நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார். ஆனால் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 7.5 சனியால் தான் நிறைய பாதிப்புகள், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாமே அடைஞ்சாச்சு. இனி நீங்கள் மீண்டு வருவதற்கான வழிகளை தான் யோசிக்கணும். 7.5 சனியால் 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. ஸோ 2ஆம் இடம் அப்படிங்கும் பொழுது தன விரயங்களை தான் கொடுப்பாரு. கூடவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கவனம் செலுத்துங்க. கவனம் செலுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் பிரச்சனை. சொல்லப்போனால் கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. யாரையுமே முழுமையாக நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் யார் மேலெல்லாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை ஏமாற்றிடுவாங்க. கும்பராசி நேயர்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உதவி செய்வதில் வல்லவர்கள் தான். அதுக்காக நமக்கு வேணுங்கிறத நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உதவிகளே செய்யணும். ஸோ நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தாங்க. எத்தனையோ பேருக்கு உதவிகள் செய்திருந்தாலுமே கூட, எவ்வளவோ நல்லது செய்திருந்தாலும், எவ்வளோ புண்ணிய காரியங்களை செய்திருந்தாலுமே கூட, இப்போ உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கும் பொழுது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத காலம் புரிய வச்சுருக்கும். ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அது மாதிரியான காலகட்டங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. சனி பகவானுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய கடனாளியாகவே உங்களை ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் மட்டும் விழிப்போடு இருந்துக்கோங்க. ஏன்னா யாரை நீங்கள் முழுமையாக நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை கைவிடுவாங்க. இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறதும் இல்லை நம்பிக்கை வைத்தவர்கள் அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கும் பொழுதும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாமே கும்பராசி நேயர்களுக்கு ஏற்படும். அதுவும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இறுதிக்குள்ளே இந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் முழுமையாக கவனமாக இருந்துக்கோங்க. 8ஆவது இடத்துல செவ்வாயினுடைய சஞ்சாரம் வேறு இருக்குது. அதனால் உங்களுக்கு முன்கோபம் கண்டிப்பாக வரும். முடிஞ்ச அளவுக்கு முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. யாரையுமே எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. யாரெல்லாம் நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுகிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தவறான அபிப்பிராயங்கள் தான் உருவாகுமே தவிர எந்த ஒரு பலனுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் மேலும் உங்களுக்கு ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னா, சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இல்லைனா தாய் தந்தையாக இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே நீங்கள் தேவையில்லாத கோபங்களை காட்டாதீங்க. ஏன்னா யார் மேலே கோபப்படுறதுனாலையும் எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. ஸோ நீங்கள் செய்த கர்மாக்களுக்கான பலன்களை தான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கீங்க. அதனால் நம்மளுடைய தவறுகளுக்காக மற்றவர்களை குறை காட்டுறது அப்படிங்கிறது தவறுதலான ஒரு விஷயந்தாங்க. ஸோ நம்ம செய்த தவறுகளுக்கான பலன்கள் தான் இப்போ அடைஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன தவறுகள் செய்தீங்களோ அதற்குரிய பாவங்கள் கண்டிப்பாக உங்களை சேரும். அதுக்காக நம்ம பாவங்கள் எல்லாம் செய்துட்டு புண்ணியங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடாது இல்லையா? ஸோ அதே போல் தான் நம்ம தவறுகள் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் பார்க்கணும். இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே விட்டு கொடுத்து தான் போகணும். விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அதே போல் பொறுமையாக இருங்க. வீட்டினுடைய சூழ்நிலைகள் நல்லபடியாக தான் இருக்குது. ஆனால் இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடன் கண்டிப்பாக வாங்குவீங்க. அந்த ஒரு மாற்றம் அப்படின்றது சனி பகவானால் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ சனி பகவான் நவம்பர் 27 வரைக்குமே வக்ரமாக தான் இருக்கிறாரு. அவருடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படலாம். ஸோ அது வரைக்குமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யுங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கடந்து வரத்துக்கு பாருங்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. வழிபாடுகள் செய்யறதை தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா இறையும் வழிபாடு மட்டும்தான் உங்களுடைய மனசுக்கு நிம்மதியும் ஆறுதலையும் கொடுக்கும். அப்படி பார்க்கையில் கும்பராசி நேயர்களே வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகள்லாம் வராகியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்து போகும். ஸோ வராகி அம்மனை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதும் அர்ச்சனைகள் செய்கிறதும் ரொம்ப நல்லது. தொடர்ந்து சனி பகவானையும் நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வராகி அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அவங்களாம் மறக்காமல் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இதை ஒரு மந்திரமாக மட்டும் பார்க்க வேண்டாம். வராகி அம்மன் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர், வேண்டியவர்களுக்கு வேண்டிய உடனே வரம் கொடுக்கக்கூடிய தாய். அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும்.
இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை கும்பராசி நேயர்கள் நிறையவே பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.